மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிற்பாடு மெனோபோஸின் பிறகு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அதற்குரிய தீர்வுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே முக்கியமாக இந்த மெனோபோஸ் அல்லது இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு முதல் பிரச்சனை என்ன? பெண்களினுடைய இந்த வெஜைனா யோனி பக்கத்தில் ஏற்படுகின்ற ஒரு வறட்சியான தன்மை, ஒரு ட்ரைனஸ். எனவே இந்த வறட்சியான தன்மை அல்லது ட்ரைனஸ் இருக்கின்ற போது ஒரு ஆண் அந்த பெண் அந்த மனைவியுடனோ அதனுடைய பெண் துணையுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த இடத்திலே அவருக்கு தாங்க முடியாத யோனி பகுதியிலே தாங்க முடியாத வலி ஏற்பட்டு அதன் மூலமாக அவர் என்ன செய்வார்? மீண்டும் தன்னுடைய கணவருடன் சேர்ந்திருப்பதை அவர் தவிர்த்துக் கொள்வார். இதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம்? பலதரப்பட்ட லுப்ரிகன்ஸ் என்று சொல்லலாம், உராய்வு நீக்கிகள் அல்லது வழுக்கிகள் என்று சொல்லலாம், பலதரப்பட்ட ஜெல் எல்லாம் இப்போது விற்கப்படுகிறது. அதில் வாட்டர் பேஸ்ட் லுப்ரிகண்டாக இருக்கலாம், அதாவது தண்ணீருடன் சேர்ந்த ஒரு உராய்வு நீக்கியாக இருக்கலாம், அல்லது சிலிக்கான் பேஸ்ட் லுப்ரிகண்டாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே என்ன செய்கிறது? இவற்றுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஜெல்லை நாங்கள் எப்போது அப்ளை பண்ண வேண்டும் என்றால், அதாவது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் பல பேரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த பெண்ணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது உடனடியாக நாங்கள் இது இன்டர்கோர்ஸ் உட்புகுத்தலுக்கு ஏற்படுத்தக்கூடாது. முக்கியமாக இந்த முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே என்பது மிகவும் முக்கியம். எனவே இந்த ஃபோர்ப்ளே செய்கின்ற போது நீங்கள் என்ன செய்யலாம்? கணவனாக இருக்கலாம், அல்ல ஆண் துணையாக இருக்கலாம். இந்த அவர்களுடைய இந்த வெஜைனாவை சுற்றி அல்லது யோனி பகுதியை சுற்றி, அந்த யோனி பகுதியிலே அந்த உள்ளே இருக்கிற துவாரத்தை சுற்றி இந்த லுப்ரிகண்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ளை பண்ண வேண்டும். அதன் பிற்பாடு அந்த ஆண் தன்னுடைய ஆண் குறியிலும் இந்த லுப்ரிகண்டை அவர் பாவிக்க வேண்டும், பூச வேண்டும். மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் ஒரு கொண்டம் பாவிப்பவராக இருந்தால் அல்லது ஆணுரை பாவிப்பவராக இருந்தால் ஆணுரை போட்ட பிற்பாடு வெளியிலே அந்த ஆண்குறியை சுற்றி நீங்கள் இந்த லுப்ரிகண்டை போட வேண்டும். இந்த லுப்ரிகண்டிலே பல நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, அது வழுக்கியாக இருக்கின்றது, உராய்வு நீக்கியாக இருக்கின்றது. இரண்டாவதாக அது ஒரு எனர்ஜிசிக்காக, ஒரு வலியை குறைக்கின்ற ஒன்றாக கூட அது இருக்கின்றது. என்றபடியினாலே அந்த பெண்ணுக்கு இந்த லுப்ரிகண்ட் பாவிக்கின்ற போது ஒரு முந்தி ஏற்பட்ட அந்த வலி அல்லது நோவு ஏற்படாமல் குறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஆண்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆண்கள், எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஆண்கள் இந்த கொண்டம் கூட பாவிக்க மாட்டார்கள். அதாவது இந்த ஆணுரையை கூட பாவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆணுரை பாவித்தால் தங்களுக்குரிய அந்த இன்பம் சுகம் கிடைப்பதில்லை. அதே நேரத்தில் ஆணுரையை பாவித்தால் எப்படி தாங்கள் உணர்கின்றோம் என்றால், ஒரு ரெயின் கோட், அதாவது மலைக்கு போடுகின்ற ரெயின் கோட் என்று சொல்லுவோம், மலைக்கு போடுகின்ற ரெயின் கோட்டை போட்டுக்கொண்டு குளிப்பது போல அது இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இது சாதாரணமாக பல பேர் பாவிக்கக்கூடிய ஒரு வசனமாக இது இருக்கின்றது. எனவே அந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இறுக்கத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யலாம்? இந்த லுப்ரிகண்டை பாவித்துக் கொண்டு பெண்கள் தங்களுடைய கால்கள் இரண்டையும் கிராஸ் பண்ணி சிசர்ஸ் மாதிரி போடுவதன் மூலமாக அந்த இறுக்கத்தன்மையை ஆண்களுக்கு ஏற்படுத்த முடியும். எனவே எந்த ஒரு ஆணும் சொல்ல முடியாது இந்த லுப்ரிகண்ட் பாவிக்கின்ற போது, அதாவது இந்த வழுக்கிகள் உராய்வு நீக்கல் பாவிக்கின்ற போது பாலியல் இன்பமோ அல்லது உச்சக்கட்டமோ ஏற்படுவதில்லை என்று சொல்ல முடியாது. இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக இருக்கின்றது.
என்றபடியினாலே இந்த லுப்ரிகன் பாவிப்பதானது பலதரப்பட்ட நன்மைகளையும் அதே நேரத்தில் பெண்ணுக்கு அந்த ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு அந்த சுரப்புகளினுடைய குறைவு செக்ரீஷன்ஸுடைய குறைவு காரணமாக ஏற்படுகின்ற நோவை உங்களுக்கு குறைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது முக்கியமாக என்ன என்றால் இந்த பெனாஃபோஸ் அல்லது மென்சுரேஷன் மாதவிடாய் நின்ற பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மிகவும் முக்கியமானது. ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதாவது பெண்ணை நாங்கள் எந்த நேரமும் ஒரு தூண்டுதலுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இது அந்த வீட்டில் இருக்கிற கணவனுடைய அல்லது ஆண் துணையினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது, ஒரு வேலையாக இருக்கிறது. என்ன நடைமுறை இவ்வாறு இல்லாவிட்டால், அதாவது நான் முதல் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கார் பேட்டரி சார்ஜ் பண்ற கதையை கூட சொல்லுவேன். அதாவது உங்களிடம் ஒரு வாகனம் இருக்கின்றது, அந்த வாகனத்தை நீங்கள் கனகாலமாக பாவிக்காமல் இயக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி அப்படியே இறங்கி போய்விடும். பிறகு கொண்டே மோட்டார் மெக்கானிக் ஷாப்பில் கொண்டே காட்டினீர்கள் என்றால் பேட்டரியை மாற்ற சொல்வார்கள். சரி, நீங்கள் புதிய பேட்டரியை போட்டு விட்டீர்கள். புதிய பேட்டரியை போட்ட பிற்பாடும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும், இயக்க வேண்டும். இல்லாவிட்டால் போதப்பட்ட புதிய பேட்டரி கூட பழுதாக போயிடும். அதே போலதான் அடிக்கடி சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாலியல் உறவை நீங்கள் தூண்டாவிட்டால் அந்த பெண் திருப்பி அந்த பாலியல் உறவுக்கு வருவது என்று மிகவும் கஷ்டமாக இருக்கும். இது வெளிநாடுகளில் இருப்பதற்கு இது சாதாரணமாக பொருந்தும். வெளிநாடுகளில் 2, 3, 4 வருஷம் இருந்த பிற்பாடு அவர்கள் வீட்டை வந்தவுடன், இலங்கைக்கு வந்தவுடன் அன்றிரவே, அதாவது அது உண்மை, அதில் பிழை கிடையாது, அன்று இரவே தன்னுடைய மனைவியை பாலியல் உறவுக்கு அழைக்கின்ற போது அந்த மனைவிக்கு என்ன ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒழுங்கான பாலியல் நடவடிக்கைகள் அவருக்கு இல்லாதபடியினாலே அவர் அந்த நிலைமைக்கு வருவ கொஞ்சம் நாள் எடுக்கும். என்றபடியால் வந்தாண்ட இரவு 10 மணிக்கு வந்து இறங்கி போட்டு 11 மணிக்கு மனைவியிடம் சேர்ந்து இருக்கின்ற போது மனைவி அதுக்கு சின்னத்திலே தயாராக இருக்க மாட்டால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. அப்படி அல்ல, ஒரு 2-3 நாள் இருந்த பிற்பாடு அவரை இந்த ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயார்படுத்த வேண்டும். எனவே மெனாஃபோஸ் மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஆண்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 விட்டு 1 நாளாவது ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் உட்புகுத்தாலும் பரவாயில்லை, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பெண்ணினுடைய யோனி பகுதியை நீங்கள் அடிக்கடி தூண்டுகின்ற போது, உங்களுடைய விரல்களால் தூண்டுகின்ற போது அந்த யோனி பகுதிகளில் நீங்கள் என்ன செய்யலாம்? சுரப்புகள் சுரப்பதை நீங்கள் தூண்டலாம். இதன் காரணமாக இந்த வெஜைனல் டிஷ்யூ ஹெல்த் என்று சொல்லுவோம், அதாவது யோனி பகுதியில் இருக்கின்ற இளையங்களினுடைய ஆரோக்கியமான நிலையை எங்களாலே பேணக்கூடியதாக இருக்கும். எனவே கட்டாயமாக செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் கைவிரல்கள் நாளை கிளிட்டோரியஸையும் இந்த யோனி பகுதியை நீங்கள் தூண்டுகின்ற போது அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? அதாவது இந்த தூண்டுதலை நீங்கள் இந்த ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதே நேரத்திலே நான் முதலிலே சொன்னேன், இந்த லுப்ரிகன்ட் என்று சொன்னேன் அல்லது ஜெலி என்று சொன்னேன். இதற்கு மேலதிகமாக வெஜைனல் மாய்ஸ்சரைசர்ஸ் இப்போது விற்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மாய்ஸ்சரைசிங் சோப் பண்ணுவோம், ஈரழிப்பான சோப் என்று சொல்லுவோம், ஈரழிப்பான சவர்க்காரம் எல்லாம் இப்போது உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா மார்க்கெட்டுகளும் விற்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே வெஜைனல் மாய்ஸ்சரைசிங் எனப்படுகிற, அதாவது யோனி பகுதியை ஈரழிப்பாக வைத்திருக்கின்ற கிரீமுகளை பெண்கள் செக்ஸ் பண்ணுகிற நேரத்தில் மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் அவர்கள் பாவிக்க முடியும். முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், இந்த வெஜைனல் மாய்ஸ்சரைசிங் கிரீம்களிலே சில நேரங்களில் உங்களுக்கு ஒவ்வாமை அல்லது அலர்ஜிக் ஏற்படலாம். ஒவ்வாமை அல்லது அலர்ஜிக்கு ஏற்பட்டால் இந்த யோனி பகுதியிலே தாங்க முடியாத அரிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் யோனி பகுதியினுடைய 2 பகுதியும் லபியா மெஜோரா என்று சொல்லுவோம், 2 இதழ் பகுதியும் அப்படியே வீக்கமடைந்து போய்விடும். அதன் காரணமாக சில நேரங்களில் உங்களாலே சிறுநீர் கழிக்க முடியாத போன்ற பிரச்சனை ஏற்படும். எனவேதான் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை, நீங்கள் கடைகளிலே இந்த வெஜைனல் மாய்ஸ்சரைசர் வேண்டி உங்களுடைய கைகளிலே ஒரு கொஞ்சத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும், போட்டு பார்க்க வேண்டும். உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் காரணமாக ஏதாவது ஒவ்வாமை அல்லது அலர்ஜிக் ஏற்படுகிறது என்று. அவ்வாறு ஒவ்வாமை அல்லது அலர்ஜிக் ஏற்படாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த மாய்ஸ்சரைசரை உங்களுடைய வெஜைனா பகுதியிலே ஒரு விதமான பயனும் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.